எனக்கு பெரியாரும் அண்ணாவும் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். இரண்டு பேரையும் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. தெரியாதவர்கள் இருந்தால் அவர்கள் தமிழர்களாக இருக்க, பெரியாரையும் அண்ணாவையும் தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இப்போது நான் பெரியார் அண்ணா பற்றிய சில செய்திகளை உங்களிடம் சொல்லிவிட்டு பல செய்திகளை உங்களிடம் வந்து கேட்கப் போகிறேன். நான் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். பெரியார் ஒரு முறை நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் அவருக்கு ஈரோடு முதல் காஞ்சி வரை என்று தலைப்பு கொடுத்திருந்தார்கள். அவர் பேசுகிற போது சொன்னார், ஈரோடு முதல், முதல் என்றால் தொடக்கம் என்றுதான் பொருள். ஆனால் முதல் என்பதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, கேபிட்டல் என்று ஆங்கிலத்தில் உண்டு. ஈரோடு தான் முதல் காஞ்சிக்கு என்று சொன்னார். அண்ணாவுக்கு முதலாக கேபிட்டலாக இருந்ததே ஈரோடு தான். ஈரோட்டிலிருந்து தான் காஞ்சி வருகிறது. பெரியாரிடமிருந்து தான் அண்ணா உருவாகிறார். பெரியாரை பின்பற்றித்தான் அண்ணா வருகிறார். அதனை அண்ணா அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லுகிறார் என்பதற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் 1967 செப்டம்பர் ஐயாவினுடைய பிறந்த நாள் விழா கூட்டத்திலே திருச்சியில பேசுகிற போது அண்ணா சொல்லுகிறார், அப்போது அண்ணா முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளவர். பெரியாரை விட்டு பிரிந்து வந்து பெரியாரால் தேர்தல்களில் எதிர்க்கப்பட்டு அதனையும் தாண்டி வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அண்ணாவுக்கு என்ன எண்ணம் வரவில்லை என்றால், என் தலைவனையே எதிர்த்து நின்று தலைவனின் பிரச்சாரத்தையே தாண்டி நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்கிற மமதை வரவில்லை. அண்ணா சொன்னார், ஈரோட்டில் உருவான லட்சம் மாணவர்களில் நானும் ஒருவன் என்று சொன்னார். அந்த லட்சம் மாணவர்களில் நானும் ஒருவன் என்று முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். இன்னொன்றையும் அண்ணா தன் பேச்சிலே குறிப்பிடுகிறார். நீங்களும் பெரியாரும் ஏன் பிரிந்தீர்கள் என்ற கேள்விக்கு அண்ணா சொல்லுகிறார், எப்படி சேர்ந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் பிரியவே இல்லை, பிரிந்தால் தானே சேர்வதற்கு, விலகி நின்றோம். ஆனால் ஒருவரை இன்னொருவர் நேசித்தபடியே இருந்தோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். 67 தேர்தல் பெரியார் திமுகவுக்கு எதிராக காங்கிரசுக்கு ஆதரவாக பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊரில் அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவுக்கு வாக்கு கேட்டு விட்டு வருகிற போது எதிரே இன்னொரு ஊரில் காங்கிரசுக்கு வாக்கு கேட்டு திமுகவுக்கு எதிராக பேசிவிட்டு ஐயா பெரியார் வருகிறார். இடையிலே அந்த ரயில்வே கேட் போட்டிருக்கிறார்கள். அந்த ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் அறிஞர் அண்ணாவின் கார் நிற்கிறது, அந்த பக்கம் தந்தை பெரியாரின் கார் நிற்கிறது. ஐயாவினுடைய ஊர்தியை பார்த்த உடனே அண்ணாவுக்கு தெரிகிறது அது பெரியாரினுடைய கார் என்று. பின்னால் அந்த தன் காரில் இருந்த ஒரு நண்பரிடம், இந்த பழம் பிஸ்கட் எல்லாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கேட்டுக்கு பக்கம் இருக்கிறது பின்னால் இருப்பது ஐயாவின் கார் தான், நீங்க கொண்டு போய் ஐயாட்ட கொடுத்துட்டு வாங்கிறார் அண்ணா. அந்த நண்பர் கேட்கிறார், அண்ணா நீங்களே போய் கொடுத்தால் பெரியார் மகிழ்ச்சி அடைவார் இல்லையா என்று. அண்ணா சொல்லுகிறார், உண்மைதான், நானே கொண்டு போய் கொடுத்தால் எனக்கும் மகிழ்ச்சி, பெரியாருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் நான் நேரில் போய் ஐயாவை ஒரு முறை பார்த்து விட்டால் மறுபடியும் இந்த காருக்கு திரும்ப வரமாட்டேன், எனவே நீங்களே போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அண்ணாவை ஒரு முறை பெரியாரை நான் பார்த்து விட்டால் மறுபடியும் இந்த காருக்கு வரமாட்டேன். இதே நிகழ்ச்சி 1950 ஆண்டு பெரியார் அண்ணா இரண்டு பேரும் ஒரே சிறையில் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள் 49. அதற்கு பிறகு ஒரே சிறையில் இருக்கிறார்கள். ஒரே சிறையில் எதிரெதிர் அறையில் இருக்கிறார்கள். அப்போது அந்த சிறையில் இருக்கிற வார்டன் அங்கே வந்து சில பிஸ்கட் பாக்கெட்ஸ், ரொட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து அண்ணாவிடத்தில் கொடுக்கிறார். அண்ணா என்ன என்று கேட்கிற போது அந்த வார்டன் சொல்கிறார், அந்த அறையிலே ஒரு பெரியவர் இருக்கிறார், அவருக்கு வந்தது, அவர் இதையெல்லாம் உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று சொல்லுகிறார். அண்ணா கைதி எண் என்று போட்டு ஒரு புத்தகத்திலே இதை குறித்திருக்கிறார். எனவே பெரியாரிடமிருந்து அண்ணா உருவானார். பெரியாரின் பிள்ளையாய்த்தான் கடைசி வரைக்கும் இருந்தார். இடையில் ஒரு பிரிவு வந்தது. பிரிவு வந்த போதும் ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பு இருந்தது. இவர் கருத்தை தான் அவர் பரப்பினார். பெரியார் சொன்னதைத்தான் இவர் சட்டமாக்கினார். சுயமரியாதை திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியார் சொன்னார், அண்ணா அதை சட்டமாக்கினார். இப்படி பல ஒற்றுமைகள் இரண்டு பேருக்கும் இருந்தன. இரண்டு பேருக்கு இடையில் வேற்றுமைகளும் இருந்தனவா? பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையில் வேற்றுமைகள் இருந்தனவா அல்லது அவை வேற்றுமைகள் போல தோன்றினவா?
நான் கேட்பது கொள்கை அடிப்படையில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்ன வேற்றுமை இருந்தது, எந்த கருத்தில் எந்த சித்தாந்தத்தில் வேற்றுமை இருந்தது? உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்கள் சொல்லலாம். இப்போதிருந்து ஒரு 20 நிமிடம் 25 நிமிடங்கள் நான் கேள்விகளாகவும் நீங்கள் பதில்களாகவும் இந்த அரங்கில் யார் வேண்டுமானாலும், ஆனால் இந்த இளம்பெண்கள் பாசறையை சேர்ந்தவர்கள் மட்டுமே விடை சொல்ல வேண்டும். மற்றவர்கள் நம்முடைய பகுதி செயலாளர்களோ கழக உறுப்பினர்களோ பின்னால் இருக்கிற கழகத்தை சேர்ந்தவர்களோ அல்ல. இளம் பெண்கள் பாசறையை சேர்ந்தவர்கள் மட்டும் சொல்லுங்கள். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் எங்கே இருந்தன? அவை வேறுபாடுகள் தானா? அதை பிறகு பார்க்கலாம். அதாவது இந்த ஹேண்ட் மைக்கை கொஞ்சம் யாராவது அங்க ஹேண்ட் மைக் எடுத்துட்டு வர்றாங்க. யாராவது நான் கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன், பதில் நீங்க சொல்லணும். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும், ஆமா நீங்க எங்களுக்கு அந்த பதில் தெரியும் என்று சொன்னால், பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கருத்து அடிப்படையில் சில வேறுபாடுகள் இருப்பது போல தோன்றும். அது வேறுபாடு தானான்னு நான் பிறகு சொல்லுகிறேன். ஏதாவது வேறுபாடு உங்களுக்கு தெரியும் என்றால் யாராவது அந்த ஹேண்ட் மைக்கை கையில வாங்கிட்டு நீங்க விடை சொல்லுங்க. இங்கோ பிற்பகுதியிலோ இருக்கிற இளம்பெண் பாசறையை சேர்ந்தவர்கள் விடை சொல்லலாம். கடவுள் பற்றி பெரியாரின் கருத்து என்ன, அண்ணாவின் கருத்து என்ன? ரெண்டுக்கு வேறுபாடு இருந்ததா? கடவுளை பற்றி பெரியார் என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார்? எனக்கு முகம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, குரல் கேட்கும், பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ், அதாவது பெரியாருக்கு இருந்த ஐடியாலஜி வந்து கடவுளை மறுத்தார், அதாவது வேண்டாம், இறை மறுப்பாளரா இருந்தாரு. ஆனா அண்ணா அவர்கள் வந்து மதத்துடன் சேர்ந்து மற்றவர்களுடைய நம்பிக்கைகளையும் சேர்த்து கட்சி கல்வியிலும் சரி எல்லாத்திலையும் சரி அவங்களோட நம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. இது ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸால அவங்க மேபி செப்பரேட் ஆயிருக்கலாம். இப்போ அவங்க சொன்ன பதில் உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இல்லை என்று பெரியார் சொன்னார். கடவுளை பற்றி அண்ணா என்ன சொன்னார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். சரியா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். 20 ஆண்டுகளில் எப்போதாவது அந்த ஒரு தேவன் யாருன்னு அண்ணா எங்கேயாவது சொன்னாரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னாரே தவிர எந்த தேவன், சிவபெருமான் அந்த தேவன், இயேசுநாதர் எங்கேயும் சொல்லல. அந்த தேவனை எல்லோரும் வழிபடுங்கள் என்று சொன்னாரா? ஒன்னும் சொல்லல. அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க, மக்களோடு சேர்ந்து போகலாம். 100க்கு 98 பேர் கடவுள் நம்பிக்கை அளவு கூட இருக்கலாம். 98 பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிற ஒரு தேசத்தில் அதை பிரச்சனை ஆக வேண்டாம், எல்லோரும் சமம் என்கிற சமத்துவத்தை மக்களிடம் கொண்டு போக வேண்டும். அதற்கு ஒருவரை தேவன் என்று வைத்துக் கொண்டு தொலைந்தாலும் பரவாயில்லை என்று அண்ணா கேட்கிறார். அடுத்த செய்தி சொல்லணுமா? ஒருவனே தேவன் அண்ணா சொன்னாரே தவிர முதலமைச்சரா வந்த உடனே ஒரு அரசு ஆணை வெளியிட்டார் ஜீவோ. அந்த அரசு ஆணை என்ன சொல்லிட்டு இருந்தால், அரசு அலுவலகத்தில் எந்த அறையிலும் எந்த கடவுளின் படமும் இருக்கக்கூடாது என்று ஆணை வெளியிட்டவர் அண்ணாதான். இன்னைக்கு மக்கள் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒருவனே தேவன் என்று சொன்ன அண்ணா அவர்கள் எந்த தேவனையும் அரசியல் இது கவனிக்கலாம். யார் வீட்டிலும் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, யார் கோயிலுக்கு போக கூடாதுன்னு அது அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம். ஆனால் அரசு அலுவலகம் என்பது அரசு சார்ந்த பொது இடம். அந்த இடத்தில் எந்த மதத்தையும் கடவுளையும் கொண்டு வரக்கூடாது என்று ஆணையை கொண்டு வந்தவரும் அறிஞர் அண்ணா தான். எனவே பெரியார் சொன்னதைத்தான் அண்ணா கொஞ்சம் நெருக்கமாக பெரியாரே பின்னால் சொல்லிட்டார். ஒண்ணும் இல்லைங்க, இந்த 30 கோடி தேவன் சொல்லிட்டு இருந்தத
30 முக்கோடியிலிருந்து நான் இல்லைங்கிறது 0. அதுக்கு பக்கத்துல ஒண்ணுன்னு கொண்டாந்து நிறுத்திட்டாரு. பக்கமா கொண்டாந்து நிறுத்துறது 30 முக்கோடி தேவர் பின்னாடி போறவன ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் என்றார். வேற்றுமை போல தெரியும், ஆனால் வேற்றுமை. இரண்டாவது வேற்றுமை நான் கொடுத்தேன். கடவுளை பற்றிய கருத்து. தேர்தலை பற்றி 2 பேருக்கும் இடையில் என்ன கருத்து வேறுபாடு இருந்தது? இரண்டாவது தேர்தல். பெரியார் எப்பவாவது தேர்தலில் போட்டிட்டு இருக்காரா? யாராவது? தேர்தல் என்பதில் பெரியாருக்கும், ஏன்னா நீங்க கொஞ்சம் விரைந்து பதில் சொல்லலைன்னா மதிவதனை நேரத்தையும் நான் சேர்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது நான் திருவண்ணாமலைக்கு போய் சேர்றது ப்ராப்ளம் ஆயிட்டோம். அதனால யார் பதில் சொல்லணும்னாலும் கொஞ்சம் எழுந்து நில்லுங்கம்மா. பதில் சொல்லணும்ன்றவங்க எழுந்து நில்லுங்க. முதல்ல விடை சொன்னவரே இல்லாம வேற யாராவது தேர்தல் பற்றி பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்ன கருத்து வேறுபாடு இருந்தது? மொத்தம் 3 அல்லது 4 இடங்கள்ல தான் அந்த வேறுபாடு என்று நான் சொல்ல போறேன். நீங்க கொஞ்சம் கூடுதலாக ஒத்துழைப்பு, தயக்கம் இல்லாம சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணீங்க, தப்பா இருந்தா குற்றம் இல்லை. எந்த குழந்தையும் ஆனான்னு எடுத்தவொன்னு சரியா எழுதல, எந்த குழந்தையும் அம்மான்னு கடந்து கொண்டு கூப்பிடல. கற்றுக்கொண்டதுதான் வாழ்வில் எல்லாம். கற்றுக்கொள்ள முன்வராதவர்கள் கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ளாமையே போயிடுவோம். நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம், நான் விடை சொல்லுவேன் என்று கனிமொழி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்னால் ஒரு சின்ன திருத்தம். 10 நிமிடங்கள் பேசிவிட்டு நான் தான் உங்களிடம் கேள்வி கேட்க போகிறேன். உங்களிடத்தில் ஹேண்ட்மைக் கொடுக்கப்படும். உங்களிடத்தில் கேள்வி கேட்க போகிறேன். தெரிந்த விடையை சொல்லலாம், தெரியவில்லை என்றாலும் சொல்லலாம். இங்கே நாம் கூட்டம் கேட்பதற்காக அல்ல, சேர்ந்து படிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பது அடிப்படை. நான் 10 நிமிடங்களில் சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான். திராவிட இயக்கத்திற்கு பெண்களின் பங்களிப்பு என்பது புதியதில்லை. ஒரு பழைய நிகழ்வை நான் சொல்லுகிறேன். 1938 ஆண்டு நவம்பர் மாதம் நீதிமன்றத்திலே கைக்குழந்தையோடு பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு திராவிட இயக்கத்தை, அன்றைய சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த பெண்கள் கைக்குழந்தையோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவரின் பெயர் பட்டம்மாள். 2 குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்தார். அப்போது நீதிபதி சொன்னார், நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு சிறைக்கு போவது என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனால் ஒரு பெண்ணோடு ஒரு குழந்தையை தான் அனுமதிக்க முடியும். பட்டம்மாள் 2 குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்தார். ஒரு பெண்ணோடு ஒரு குழந்தையை தான் அனுமதிக்க முடியும் என்று சொன்னவுடனே பக்கத்திலே இருந்த இன்னொரு பெண், இது என் குழந்தை என்று எடுத்துக்கொண்ட அந்த நேரம் இருக்கிறதே, நீதிபதிக்கு புரிந்தது இது இவருடைய குழந்தைதான். ஆனாலும் அது தன் குழந்தை என்று இன்னொரு பெண் ஏற்கிற போது 2 பெண்களையும் 2 குழந்தைகளோடு சிறைக்கு அனுப்பினார். அப்படி சிறை சென்று வளர்த்த இயக்கம்தான் திராவிட இயக்கம். ஏன் பெண்கள் சிறைக்கு சென்றார்கள்? ஐயா பெரியார் 1938 நவம்பர் 13ஆம் தேதி சென்னையிலே நடைபெற்ற மாநாட்டில், பெண்கள் மாநாட்டில் பேசுகிற போது சொன்னார், இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி என்றால், நான் சொல்லுவது 1938 அத்தனை ஆயிரம் பெண்கள் பேரணியாக வந்து நடந்த அந்த மாநாட்டில் பேசுகிற போது ஐயா பெரியார் சொன்னார், நாம் தமிழ் மரபு என்று ஒன்றை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், புறநானூற்றிலே படிக்கிறோம். ஒரு பெண் தன் கணவனை போருக்கு அனுப்பி வைத்தாள், அவன் போரிலே இறந்து போனான். அதற்கு பிறகு தன் குழந்தையை, விளையாடி கொண்டிருக்கிற தன் குழந்தையை அழைத்து அவன் கையிலே வில்லையும் வேலையும் கொடுத்து அவனையும் போருக்கு அனுப்பினாள், வீரப்பெண்மணி என்று படிக்கிறோம். பெரியார் கேட்டார், நல்லது, கணவனை போருக்கு அனுப்பினாள், தன் மகனையும் போருக்கு அனுப்பினாள், அது போகட்டும், நீங்கள் எப்போது போருக்கு போக போகிறீர்கள் என்று கேட்டார். எப்போதும் கணவனையும் பிள்ளையையும் போருக்கு அனுப்பி வைக்கிறவர்களாகவே பெண்கள் இருப்பதில்லை, பெண்களே போருக்கு போகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிற போர்க்குணத்தை பெரியார் ஊட்டியதால் தான் அன்றைக்கு அத்தனை பேரும் அன்றைக்கு சிறைக்கு சென்றார்கள். நாம் நம்முடைய பழைய இலக்கியங்களிலே கூட என்ன படித்திருக்கிறோம்? ஒரு ஆணை பற்றி சொல்லுகிற போது அவன் அரசனாக இருக்கலாம், இளவரசனாக இருக்கலாம், போர் வீரனாக இருக்கலாம். ஒரு ஆணை பற்றிய வர்ணனைகள் எப்படி இருக்கும் என்றால், அவன் மிகுந்த வீரமுடையவன், 1000 யானைகளை களத்திலே வீழ்த்தியவன், கொடை வள்ளல் குணம் கொண்டவன்,
நிர்வாகத் திறன் மிகுந்தவன், சிறந்த அறிவாளி. நல்லது. அதே சங்க இலக்கியங்களிலே வருகிற ஒரு பெண்ணை பற்றிய வர்ணனை என்னவாக இருக்கிறது? அவள் மிக அழகானவள், நளினமானவள், கற்புக்கரசி. ஏன் பெண் அறிவாளியாக இருக்கவே கூடாதா? பெண் வீரம் மிகுந்தவளாக இருக்க முடியாதா? பெண் கொடை வள்ளல் குணம் கொண்டவளாக இருக்க முடியாதா? பெண் என்றால் அழகு, பெண் என்றால் கற்பு,